நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான், சார் வந்தாரு, சாப்பிட்டாரு, போயிட்டே இருந்தாரு. 2 நாள் ஆச்சு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த பிரசன்டேஷனை நாம தான் பண்றோமா இல்ல இல்லையா? அதானே, ஜெயிப்போ தோப்போ எதுவுமே சொல்லாம வாயில கொழுக்கட்டை வச்சிருந்தா என்னன்னே அர்த்தம்? டேய், எந்த ஊரு உனக்கு? சம்பந்தம் இல்லாம ஒரு பாஷை பேசிட்டு இருக்க. நான் பேசுற ஸ்லாங் தமிழ் தானே. என்னது ஸ்லாங்? இல்ல ரொம்ப பெருமை வேற. இன்னைக்கு நம்ம மதுரை பாஷை தான் சினிமாவிலேயே பாப்புலரு. இவனெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுடா. நம்ம விஸ்வநாதன் சாராலே இவனை ஒன்னும் பண்ண முடியல. தம்பி எதுவும் பண்ணாதப்பா, கொஞ்சம் சும்மா இருன்னு அவரே இவனை ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேக்குறாரு. நம்மளால என்னடா பண்ண முடியும்? டே பத்து, ஏதாவது வேலை செய்ய ட்ரை பண்றா, இல்லன்னா வேலையை விட்டு தூக்கிட போறாங்க. 6 மாசம் வேலை செய்யலனா கூட இந்த ஆபீஸ்ல இருந்து தூக்கிட மாட்டாங்கண்ணே. டேய், யாரா உனக்கு இதெல்லாம் சொல்றது? அப்படி தூக்குறதா இருந்தா விஷ்ணு அண்ணன் எப்பயா தூக்கி இருக்கணுமே. குண்டனுக்கு நக்கல பத்தியா? டேய், நாங்களாம் ஆன் தி வேல அசால்ட்டா காமெடி பண்ணிட்டு போறவங்க, என்னையே கலாய்க்கிற நீ? நம்ம கௌதம் அண்ணன் சூசன் அக்காவை டர் பண்ணிட்டாராமே. அவன் வேலையே செய்யறது இல்லைன்னு சொன்னியே, இப்ப தெரியுதா அவன் என்ன வேலை செய்யறான்னு? டேய், உனக்கு யார் அதெல்லாம் சொல்றது? எல்லாம் இன்ஃபர்மேஷன் தானே. அதுதான்டா, இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வந்தது கேக்குறேன். காத்துல வந்த தகவல் காதுல வந்து விழுந்துச்சுண்ணே. டேய், இப்படி எல்லாம் சூசனை பத்தி பேசாதடா. ஏன்னா நான் கார்த்தியோட ஆளு. என்ன சூசன் இந்த பக்கம்? கேண்டீனுக்கு எதுக்கு வருவாங்க? காஃபி சாப்பிடுதா? நீங்க எல்லாம் பெரிய அதிகாரி, போன் பண்ணா இந்த கேண்டீனே உங்களை தேடி வரும். ஆமா, இவனுக்கு போன் பண்ணுங்க, அப்படியே கேண்டீன் பேச்சு எடுத்துட்டு உங்க கேபினுக்கு வந்துருவான். போதும் இந்த பில்டப்லாம். இல்லக்கா, நிஜமா தான் சொல்றோம். சரி, காஃபி சாப்பிட வரல, உங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். போதுமா? காஃபி சொல்லவா? இல்ல, எனக்கு பாதி காஃபி போதும். அது காஃபி இல்ல, டீ. சரி, எனக்கு பாதி டீ போதும். எப்படியோ காத்தி குடிச்சா பாதி டீ வேணும், அப்படிதானே? யூ கேட்ச் மை பாயிண்ட். எங்க ராஜி லட்சுமிலாம் காணோம்? அவங்க பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாம விஸ்வநாதன் சார் கிட்ட திரும்பவும் ஒரு தடவை பிரசன்டேஷனை ட்ரையல் பண்ணி காமிச்சிங்களாமே. உங்களுக்கு தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நீங்க வரல. ஏங்க, சார் டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் தந்தாரு, அதான் அவசரமா பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு. சார் அது என்ன ஓகேவா இல்லையான்னு கூட சொல்ல. அது ஓகேதான். சார் எதுவும் சொல்லியே? அவர் வேணான்னு சொல்லல. ஆமா, சார் பதிலே சொல்லலன்னா ஓகேன்னு தான் அர்த்தம். நோ சொல்றதுக்கு சார் யோசிக்கவே மாட்டாரு, உடனே சொல்லிடுவாரு. அப்படி யோசிக்கிறாருன்னா அது ஆல்மோஸ்ட் ஓகேன்னு தான் அர்த்தம். நிஜமா சொல்றீங்க? ஆமா விஷ்ணு. தேங்க்ஸ்க்கா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? அது அவருக்கு தான் சொல்லணும். இல்லக்கா, ப்ராஜெக்ட் மேனேஜர் நீங்க தான், நீங்க பேசணும்னு சார் எதிர்பார்க்கிறாரு போல. நீங்க ஒரு வார்த்தை நாங்கெல்லாம் பண்றோம்னு நம்பிக்கையா சொல்லிட்டா சார் ஒன்னும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாருக்கா. கண்டிப்பா நான் பேசுறேன். என்ன, என் மேல நம்பிக்கை இல்லையா? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நானும் கொஞ்சம் நல்லவதான்ப்பா. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவ இல்ல. சச்சா, நாங்க ஒன்னும் அப்படிலாம் சொல்லியே. நானும் சாதாரண மனுஷிதான். எனக்கும் ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கும். அது நடக்காம போனா ஏமாற்றமும் கஷ்டமும் வரத்தானே செய்யும். அது யாரால நடக்காம போச்சோ அவங்க மேல கோவம் வரும். இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள இருக்க மிருகத்தை கொண்டுட்டு கடவுளை வளர்க்க தானே பாடுபடுறோம். நானும் அதுக்குதான் முயற்சி பண்றேன். கார்த்திக், கௌதமிக்கு இன்னும் டீம் சரியா செட் ஆகல. ஆபீஸ்ல வேலை செய்யற நல்ல டேலண்டான ஆளுங்க எந்த டீம்ல இருந்தாலும் அவங்கள அவனோட டீமுக்கு வர சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கும் அந்த அழைப்பு வரலாம். எங்களுக்கு எங்க ப்ராஜெக்ட் மேனேஜரை பிடிக்கும், அவங்களை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். எனக்கும் தெரியும், இருந்தாலும் அலாட் பண்றதுல தப்பு இல்லைன்னு சொன்னேன். தட்ஸ் ஆல். வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ பர்சனலாவோ அபிஷியலாவோ எனக்கு ஒரு எதிரியை கொண்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் அவனை நான் எதிர்த்து போராடுறப்போ நீங்க எனக்கு சப்போர்ட்டாவது பண்ணுங்க. அக்கா நல்லவங்களா கெட்டவங்களா தெரியலையேப்பா. குட் மார்னிங் சார். எஸ் சார்,
உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசுறதுக்கு பெர்மிஷன் வேணும் சார். இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல பெர்மிஷன் கேக்குறதா? சார் வேலை செய்யறவனை டிஸ்டர்ப் பண்ணி உள்ள வந்துட்டு 2 நிமிஷம் பேசணும்னு பெர்மிஷன் கேக்குற? 2 நிமிஷம் பேசணும்னு பெர்மிஷன் கேக்குறது, அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு இப்படி 10 நிமிஷம் சைலண்டா இருக்கிறது. சரி, என்ன விஷயம்? இல்ல சார், நான் வேணா அப்புறம் வந்து பேசுறேன் சார். விளையாடுறியா? கதவை தட்டிட்டு வந்து 5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், அதோட இன்னும் 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணதா இருக்கட்டும். இல்ல சார், நீங்க கொஞ்சம் கோவமான மூட்ல இருக்கீங்க. வாட்? இல்ல சார், நீங்க கோவமான மூட்ல இருக்கீங்க. நல்ல மூட்ல இருக்கிறப்போ நான் வந்து அப்புறமா பேசுறேன் சார். ஓஹோ, உனக்கு ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காக நான் நல்ல மூட்லாம் வர வச்சு வெயிட் பண்ண முடியாது. விஷயத்த சொல்லு, என்ன வேணும் உனக்கு? பயமா இருக்கு சார். ஆர் யூ ஜோக்கிங்? இல்ல சார், பேசணும் தான் உள்ள வந்தேன். உங்களை பார்த்ததும் என்ன பேசணும்னு எல்லாம் மறந்துருச்சு சார். குட், போய் நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா வந்து என்கிட்ட பேசு. எஸ் சார். அப்புறம் அந்த பிரசன்டேஷன் எல்லாம் ரெடியா? எந்த பிரசன்டேஷன் சார்? என் வாழ்க்கையில என்ன பார்த்து கேட்ட மிகப்பெரிய முட்டாள்தனமான கேள்விதான். என்ன தைரியம் தான் என்ன பிரசன்டேஷன் கேட்பேன்? சார், டார்கெட் கார்ப்பரேஷன் பிரசன்டேஷனா சார்? ஏன், எனக்கு தெரியும் வேற ஏதாவது கார்ப்பரேஷனுக்கு பிரசன்டேஷன் ரெடி பண்ணீங்களா? இல்ல சார். ஒரு மாசமா ஒரு பிரசன்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க, அதை காம்படிட்டருக்கு மெயில் அனுப்பிச்சு விட்ட, திரும்பவும் இன்னொரு பிரசன்டேஷன் ரெடி பண்ண, அதையும் டெலீட் பண்ணி விட்ட, இன்னொரு சான்ஸ் கொடுன்னு அழுத, திரும்பவும் பிரசன்ட் பண்ண, இப்போ வந்து என்ன பிரசன்டேஷன் என்கிட்ட கேள்வி கேட்குறியா? சார், எதுக்காக அப்படி ஒரு கேள்வி கேட்ட? இல்ல சார், நீங்க அன்னைக்கு நான் பிரசன்ட் பண்ணப்போ அது சரியா இருக்கான்னு சொல்லவே இல்லையே சார். சரியா இல்லைன்னு நான் சொல்லல. ஆமா சார். என்ன சொன்ன? எதுவுமே சொல்லல சார். எதுவுமே சொல்லலன்னா நீயே உன் பிரசன்டேஷன் சரியில்லைன்னு எடுத்துக்கியா? வேணான்னு சொல்லியிருப்பேன்ல சார். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நீ ஒரு பிரசன்டேஷன் உன்னை காட்டுற, அதை பத்தி நான் எதுவுமே ஒப்பீனியன் சொல்லல. தட் மீன்ஸ் இட்ஸ் குட். சரிங்க சார். அந்த பிரசன்டேஷன் நான் அப்ரூவ் பண்ணனா இல்லையா? தெரியல சார். நீ 10 நிமிஷம் எனக்கு பண்ண ட்ரையல் பிரசன்டேஷன் இஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்ன்றது பெரிய வார்த்தை, நான் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை இல்ல. ஆனா உன்னோட பிரசன்டேஷன் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. பட் அது நீ பிரசன்ட் பண்ண விதம் தான் ரொம்ப சுமார். கண்டிப்பா மோசம் இல்ல, ஆனா நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பேசிக்கா பிரசன்ட் பண்றப்ப ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. கான்ஃபிடென்ட்டா பேசணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் திரும்ப திரும்ப ஸ்லைடை பார்க்க கூடாது. ஸ்லைடுங்கிறது ஒரு சின்ன சப்போர்ட்டிங் மெட்டீரியல் தான். பிரசன்டேஷன் உன்னோட மைண்ட்ல இருக்கணும். நீ பிரசன்ட் பண்றப்ப டேபிள்ல கீறுறது, காலால தரையில கோலம் போடுறது, செவுத்துல ஒரு பல்லி போச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டே பேசுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. கிளையண்டோட முகத்தை நேருக்கு நேரா பார்த்து கான்ஃபிடென்ட்டா பிரசன்ட் பண்ணும். நீ எடுக்கலனா உனக்கு தான்டா நஷ்டம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட பிரசன்ட் பண்ணும். கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது, நிஜமாவே கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். புரியுதா? எஸ் சார். நீ போலாம். சார், உன் தேங்க்ஸை கொண்டு போய் குப்பையில போடு. உனக்கு இப்படி ஒரு பிரசன்டேஷன் கொடுத்ததும் போதும், இந்த ஒரு மாசமா நான் டென்ஷன் ஆனதும் போதும். பார்த்து நல்லபடியா பண்ணிடுறேன் சார். எனக்கு என்ன ஆறுதல் சொல்றியா? இல்ல சார், நல்லா பண்ணிடுறேன் சார். பண்ணணும். பண்ணிடுவேன் சார். உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் நான் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்ததே இல்லை. இதுக்கப்புறமும் ஒரு சொதப்பல் நடந்தா நீ என்ன செய்யணும்? என்ன சார் செய்யணும்? எதுவும் சொதப்பல் நடக்கான்னு சொல்ல தெரியாதா உனக்கு? சொதப்பல் நடக்காது சார். நடந்தா எங்கிட்டலாம் வந்து சொல்லிட்டு போன அவசியம் கிடையாது. அப்படியே கிளம்பி அடுத்த கம்பெனியை பார்த்து போயிடு. இல்ல சார், அப்படி நடக்காது. எனக்கு உள்ள தோணுது சார், இந்த ப்ராஜெக்ட் நிச்சயமா நமக்கு கிடைக்கும்னு. எனக்கு ஜோசியம் சொல்றவன், ஆரோட சொல்றவன் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அதிர்ஷ்டத்தால எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, நடக்கும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. கடினமான உழைப்பிலையும் முயற்சியிலையும் மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கணும். அப்பதான் எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப அதை நம்மளால நடத்தி காட்ட முடியும். அதிர்ஷ்டத்தால ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் தேவைப்படுறப்ப உன்னை நம்பி நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி உட்காந்துருக்க வேண்டியதான். நீ போலாம். உன் டீம்ல இருக்க எல்லாருக்கும் நான் மெயில் போட்டுறேன். தேங்க்ஸ் சார். என்னது? வரேன் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், ஆ? வெண்டுட்டோம். என்னடா சொல்ற? டேய், என்னடா இவ்வளவு உணர்ச்சப்படுற? அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? பிரசன்டேஷன் நம்ம தான் பண்ண போறோம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, சார் ஓகே சொல்லிட்டாரு. ஐயோ,
அப்ப வேலை செஞ்சே ஆகணுமா? ஆமா, ஏன்? மச்சான் நான் செத்தேன்டா. என்னடா? கிளைண்ட் விசிட்காக ஹோட்டல் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன்ல, ம். அவனுக்கு ஃபோன் பண்ணான்டா. சார் வேற எதுவும் சொல்லல. அந்த கடுப்புல ஹோட்டல்காரன் கிட்ட உன்கிட்ட என்னைக்கு ஆளை புக் பண்ணணும், அன்னில இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு செம்மையா திட்டி விட்ட மச்சான். டேய், உடனடியா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கையில காலில் விழுந்தாது கன்ஃபார்ம் பண்ணு. ரொம்ப கேவலமா திட்டிட்டேன் மச்சான். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகேடா, விழுந்துட்டா போச்சு. யாருக்காக நான் காலில் உள்ள போறேன்? நம்ம ராஜிக்காக தானே. ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? டேய், நீ காலில் விழுறது ராஜிக்காக இல்ல, அவ வேலை பிரசன்டேஷனோட முடிஞ்சு போச்சு. நீ காலில் விழுறது உனக்காக. அவமானத்தை தியாகமாக்கலாம் சொன்னேன், விட மாட்டேன் போல இருக்க. டேய், ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் ஓகே பண்ணிருக்கோண்டா. அவனே ஹோட்டல் இல்ல, கார் இல்ல, கரண்ட் போச்சுன்னா கூட எந்த சொதப்பலும் வரக்கூடாதுடா. பண்றோம் பின்றோம். ஓகே. சரி சார் என்ன சொன்னாரு? நம்ம பேசிக்கிட்ட அதே மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. நான் எப்போ வேணான்னு சொன்னேன். அப்படி நான் வேணான்னு சொன்னாலே வேணும் தானே அர்த்தம். அப்படின்னு சூசன் சொன்ன மாதிரி ஒரு லாக்க போட்டாரு. சரியான ஆள் மச்சான் அவரு. அவர் எப்போ எப்படி இருப்பான்னு எவனாலும் சொல்ல முடியாதுடா. திடீர்னு அடிச்சாடுவாரு, திடீர்னு டொக்கு வைப்பாரு. எது எப்படி இருந்தாலும் பேசிக்கா அவர் ஒரு நல்ல ஆள்றா. ஏமாத்தணும்னு நினைச்சா ஓட விட்டு அடிச்சிடுறாரு. அதுவே ஒழுங்கா ஒர்க் பண்றவனா இருந்தா ஓடி வந்து உதவிடுறாரு. ஆமா மச்சான், அவர் ஒரு மாடர்ன் எம்ஜிஆர்ரா. கெட்டவங்களுக்கு கெட்டவரு, நல்லவங்களுக்கு நல்லவரு. ஏன்பா யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வாங்கண்ணே. இல்ல எம்ஜிஆர்னு யாரையோ புகழ்ந்து பேசிட்டு இருந்தியே. எங்களுக்கு எம்ஜிஆர் யாருண்ணே? எல்லாம் எங்க கண்ட்ரி ஹெட் தான். என்னாச்சு? அந்த பிரசன்டேஷன் மேட்டர்ல நாங்க சொதப்பிட்டோம் சொன்னோம்ல, சார் எங்களை மன்னிச்சு இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டாருண்ணே. பாரா. ஆமாண்ணே, நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. என்னப்பா சந்தோஷம் சந்தோஷம்னு ஒரு வாயால சொன்னா எப்படி? வேற என்னென்ன பண்ணும்? ஒரு டீயாவது வாங்கி கொடு. அண்ணா சப்ப மேட்ரு, வேற ஏதாவது நல்லதா வாங்கி தரேண்ணே. வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா. இவ்வளவு பெரிய மேட்ரு நடந்திருக்கு, சப்பையா டீயா வாங்கி தருவாங்க. வேற என்னப்பா வாங்கி தர போற? காஃபி வாங்கி தரேன்னா. காஃபி சொல்லும். பாத்தியா கார்த்தி, எனக்கே காமெடிக்கு கிளாஸ் எடுத்துட்டு போறான் அவன். ஏய் வெச்சுக்கிறேன்டி உன்னை. அப்புறம் கார்த்தி, போன மாசம் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கினேன், அப்புறமா திருப்பி தரேன்னு சொன்னேன். அந்த 500 ரூபாய் இந்தா. என்னென்ன இப்படி எல்லாம் இன்ப அதிர்ச்சி கொடுக்குறீங்க? கார்த்தி, உலகம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சொன்னா சொன்னபடி நடந்துக்கிறதுல இந்த அரக்கோண அன்பு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சொன்னாங்க. அரக்கோணம் சுத்து வட்டாரத்துல வந்து அன்புன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. வாழும் நேர்மைன்னு சொன்னா நேரா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஓகே. பள்ளிக்கூடத்து பசங்களை எல்லாம் இப்படி தாண்டா இருக்கணும்னு சொல்லி என்ன காட்டி தான் வளர்ப்பாங்க. வாக்கு நாக்குன்னா நான் தானு எங்க பக்கத்து வீட்டுல பேசி கேட்டிருக்கேன். அண்ணே, ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அதுவும் வாங்கின கடனை திருப்பி கொடுத்ததுக்கு இந்த பில்டப்லாம் ரொம்ப ஓவர்ண்ணே. சரிப்பா, சொல்லல. இருந்தாலும் இந்த 500 ரூபாய் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. தேங்க்ஸ்பா. அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்னண்ணே? ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குமா? அண்ணே, வாழும் நேர்மை கேக்குது, யோசிக்காதப்பா. 1000 ரூபாய். ஐய, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அடுத்த மாசம் தரேன். என்ன தருவீங்க? அது வேற விஷயம்பா. சீக்ரெட். என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். விஷ்ணு, இந்தா 500 ரூபாய். என்னண்ணா இது? போன மாசம் உங்ககிட்ட வாங்கினேன், அந்த 500 ரூபாய்ப்பா. அண்ணா முடியலண்ணா, மைக்க வருதுண்ணா. டேய் புருடா, அவசரப்படாத. அண்ணா சாரிண்ணா. என்னப்பா நீங்க தரமாட்டீங்கன்னு நினைச்சு உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். டேய் புருடா, அவசரப்படாத. இல்ல மச்சான், இவரை புகழாம என்னால இருக்கவே முடியலடா. சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ். விஷ்ணு, ஒரு 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? செல்லம் வரட்டா. நல்ல வேலை மச்சான், நம்ம இந்தியன் கரன்சில இன்னும் 1000 ரூபாய்க்கு மேல நோட்டே அடிக்கல. இல்லன்னா அதுக்கு கூச்சப்படாம சில்லறை கேட்பானுங்க. ஹாய். ஹாய். என்னப்பா ஆளே பார்க்க முடியல? லட்சுமி, அவ்வளவு பெரிய சீன்லாம் நமக்கு கிடையாது. நான் வெட்டியா தான் இருக்கேன். இச்சினோ சத்தம் கொடுத்தா ஓடி வர போறேன். ஹேய், எப்படி சத்தம் கொடுக்கணும்? இல்ல உசு கிசு இச்சி இப்படி ஏதாவது சத்தம் கொடுத்தா நான் பறந்து வந்துட போறேன். ஃப்ராட். எங்க லட்சுமி, ஜானகியை காணோம். யாரு? ஆஹா, 7 நாட்டு சனியில மங்கு சனி போது வாயை கட்டுடான்னு அம்மா அப்பவே சொன்னாங்க. அவசரப்பட்டியடா விஷ்ணு. சார், யார தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, நம்ம டீம்ல. ஓஹோ, ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி டீம் பாஸ் எல்லாம் பொத்துக்கிட்டு வருது. அப்படி இல்ல லட்சுமி,
ஃப்ராடு. இது செல்லமான ஃப்ராட் இல்ல, சீரியஸான ஃப்ராடு. சிரிக்காத விஷ்ணு. ஜானகி கேக்குதா உனக்கு? ஒரு பக்கமா தலையாட்டுடா, எல்லா பக்கமும் தலையாட்டுற. அப்படிலாம் இல்ல லட்சுமி. என்ன இல்ல? சும்மா உன வெறுப்பேத்த தான் அப்படி கேட்டேன். நிஜமாவா? ம். நான் வெறுப்பாயிட்டேன் விஷ்ணு, போதுமா? ம். அப்புறம் லட்சுமி, சொல்லு. அவுட்டிங் எங்கேயா போலாமா? என்னது? இல்ல வெளியில எங்கேயா போலாமான்னு. எங்க போனோம்? பார்க்கு, பீச், சினிமா. ஏய், பழசா லவ் பண்ணலாம்னு பாக்குறியா? சரி, புதுசா ஏதாவது யோசிக்கவா? ம். அப்போ மகாபலிபுரத்துல ரூம் போட்டு. அடிங். விஷ்ணு, சொல்லு லட்சுமி. என்னையே உனக்கு பிடிச்சிருக்கு? உன்னை எப்ப எனக்கு பிடிச்சது? என்னது? இல்ல இல்ல, எப்போதுல இருந்து உன்னை பிடிச்சதுன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். அத கேக்கல, ஏன் பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். அதான் லட்சுமி, எப்ப பிடிச்சது? என்ன விஷ்ணு யோசிக்கிற? இல்ல லட்சுமி, ஒண்ணுனா உடனே சொல்லிடலாம். காரணம் 1000 இருக்கு, அதான் கரெக்டா சொல்ல வரல. பரவாயில்ல, ஒன்னு சொல்லு. இல்ல லட்சுமி, முக்கியமான காரணமா சொல்லணும்ல. பரவாயில்ல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. உன் வாய்ஸ் லட்சுமி. என்னது? பாத்தியா, அதான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். ஏண்டா, நான் என்ன சின்ன கோயில் சித்ராவா? என் வாய்ஸ கேட்டு நீ லவ் பண்றதுக்கு? இல்ல லட்சுமி, என் வாய்ஸ்ல அப்படி என்ன பிடிச்சது? அந்த ஃப்ராடுன்னு கொஞ்சவே அதான். என்ன லட்சுமி? சும்மா சொல்லணும்னு சொல்லாத விஷ்ணு. இல்ல லட்சுமி, ஒழுங்கா சொல்லு. உன் கண்ணு மீனாட்சி மாதிரி. சாரி. என்னது? உன் கண்ணு லட்சுமி, அதுல ஹைடெக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா தீட்டி கத்தி மாதிரி வச்சிருக்கியே. ஹே, என்ன லட்சுமி? சரவணன் மீனாட்சி டயலாக நீ ஏன் கிட்ட அடிக்கிறியா? ஒழுங்கா ஒரு ரீசன் கூட உன்னால சொல்ல முடியலல? இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். உன் சுடிதார் லட்சுமி. அது எப்படிடா? முதல்ல சொன்னதை விட அடுத்து ரொம்ப மோசமான பதிலா சொல்லிட்டு இருக்க. இல்ல லட்சுமி, என் சுடிதார் பிடிச்சிருந்தா நீ நல்லி ஓனர் தான் லவ் பண்ணனும். என்ன லட்சுமி? என்ன நொன்ன லட்சுமி? ஏன்டா லவ் பண்றேன்னு கேட்டா ஒழுங்கா ஒரு பதில சொல்ல முடியாதா உன்னால? இல்ல லட்சுமி, அது என்னன்னு தெரியாம வர்றது தானே காதலு. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சரி, அப்ப நான் உண்மையா சொல்லிட வேண்டியதுதான். அதத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன், சொல்லு. இல்ல லட்சுமி, காலேஜ்ல எனக்கு பெரிய காதல் மன்னன் பேரு. இல்ல லட்சுமி, சும்மா பேர் தான் பெத்த பேரு. காதல் நீலு லேதுன்னு நீ கேள்விப்பட்டதில்ல? இல்லையே. அதாவது பேர் தான் பெரிய பேரு. நானும் பொண்ணுங்களை பார்த்ததில்ல, பொண்ணுங்களும் என்ன பார்த்ததில்ல. சரி. ஐடி கம்பெனில கலர் கலரா கிடைக்கும் தான் இங்க வந்து சேர்ந்தேன். கோவப்படுறியா? சேச்சா, அதான் நீ ஏற்கனவே சொல்லிருக்கீ. அதான், ஆனா இங்க வந்து பார்த்தா இருந்த 2 நல்ல ஃபிகரையும் காத்தி பிக்கப் பண்ணிட்டான். யார் அது? ராஜீவ் சூசனுமா? சரி. பேலன்ஸ் இருக்க ஒரே பொண்ணு நீதான். சரி, ஏழைக்கேத்த எல்லூருண்ட இதையாச்சும் பிக்கப் பண்ணுமேன்னு முயற்சி பண்ண, தப்புன்னு மாட்டிக்கிச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய நீ சுமாரான ஃபிகர் சொல்லுவா? லட்சுமி, அடிச்சு மண்டையில ஒடிச்ச லட்சுமி, சும்மா தான் சொன்னேன். ஃப்ராட் ராணி. சீரியஸா லட்சுமி? போடா. சரி, எனக்கு ஒண்ணு பிடிச்சதுன்னு இப்ப சொல்றேன். ஒன்னும் சொல்ல வேணாம். இரு லட்சுமி. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை. அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்தேன் முடிக்கவில்லை. அவள் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை, இருந்தும் கவனிக்க மறக்கவில்லை. ஃப்ராடு. நான் அப்படி ஒண்ணும் அழகில்லையா? ஆனாலும் உனக்கு என்ன பிடிக்கும். ஃப்ராடு. மீ டூ. லட்சுமி, உனக்கு என்ன பிடிச்சது? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் சார். உட்காரு.
டேவிட் உங்களை பார்க்க சொன்னாரு. ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட்டு அமிச்சேன். சொல்லுங்க சார். நீ பாம்பேல இருந்து மெட்ராஸ் டிரான்ஸ்ஃபர் கேட்டதும் உடனே கிடைச்சிருக்குமே. எஸ் சார். அது ஏன் யோசிச்சு பாத்தியா? சார், நீ ஒன்றும் பெரிய எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்லாம் கிடையாது. அதை நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கே தெரியும். யூ ஆர் நாட் எ வெரி குட் டீம் பிளேயர். உன் டீம்ல யாரும் 4 மாசத்துக்கு மேல இருந்ததில்லை. அதுவும் பெண்கள் உன் டீம்ல வேலை செய்ய பிரியப்பட்டதே இல்லை. சார் வெளியே பர்சனலா என்னை பத்தி நிறைய தப்பான ஒப்பீனியன் இருக்கு சார். வெளியேன்னு நீ சொல்றது ஆபீஸ்லயா? இல்ல சார், பொதுவா என்னை பத்தி தப்பான ஒரு ஒப்பீனியன் இருக்கு சார். இங்க பார், உன் பர்சனல் லைஃப் பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. நானும் எனக்கு கீழே வேலை செய்யற எல்லாரும் மகானா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது கிடையாது. நீ எதுக்காக இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. அது அஃபிஷியல் ரீசனா இருக்கலாம், இல்ல உன் பர்சனல் ரீசனா இருக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. ஆனா நான் உன்னை இங்க முக்கியமா எடுத்ததுக்கு காரணம், நம்ம கம்பெனி ஒரு எக்ஸ்பான்ஷன் மூட்ல இருக்கு. ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் பாம்பேல நீ அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தல? எஸ் சார். தட்ஸ் அ ஒன்லி ரீசன் உன்னை இங்க எடுத்துக்கிறதுக்கு. உன் பர்சனல் இன்டென்ஷனால இந்த ஆஃபீஸ்ல இருக்க ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். டு யூ நோ ஒன் திங்? நீ டிரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்த உடனே பாம்பே ஆஃபீஸில் அதை உடனே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு உன்னை அங்கே வேல்யூ பண்ணியிருக்காங்க. தே ஆர் சோ டெஸ்பரேட். நீ போறேன்னு சொன்னதும் உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொன்னது மட்டும் இல்லை, ஒரு வாரமாக எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு தான் மறு வேலை பார்த்தாங்க. சார் அவங்களுக்கு சவுத் இந்தியன்னா கொஞ்சம் பிடிக்காது சார். ஷட் அப். உலகமே இன்னைக்கு சின்ன கிராமமாக சுருங்கிருச்சு. உன்னோட இந்த அக்லி பாலிடிக்ஸ்லாம் இந்த ஆஃபீஸில் காட்டாத. டு யூ நோ ஒன் திங்? பாம்பே ஆஃபீஸில் ரூல் பண்ணுற பாதி பேர் சவுத் இந்தியன்ஸ் தான். சாரி சார். நீ அங்கே இருந்த 3 வருஷமும் பெருசாக ஒன்றும் கிடைக்கலன்னு தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. வேலையில் மட்டும் இல்லை, ஆஃபீஸில் டிசிப்ளின் சம்மந்தமாகவும் உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. உனக்கு கிடைச்சிருக்கிற கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த வாய்ப்பை நீ கரெக்டாக பயன்படுத்தினா இனிமேல் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் தான். 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1 அறிவாளித்தனம். அது பேசிக்காக கீழே இருந்தே வரணும். நிறைய கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கணும், அறிவுக்கான தேடல் இருக்கணும். இன்னொன்று டேலண்ட். அது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் நிறைய எஃபோர்ட் போட்டால் கற்றுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதான் கேரக்டர். அதை வளர்த்துக்க முடியாது, புக்கெல்லாம் படித்து கற்றுக்கவும் முடியாது. அது தானாக ஒருத்தனுக்கு வரணும். மொதல் 2 விஷயம் சரியில்லைன்னா ஒன்று வேலை போகும். வேலை தரத்துக்கு 1000 கம்பெனிங்க இருக்கு. ஆனால் கேரக்டர் சரியில்லைன்னா வாழ்க்கையே போயிடும். யூஸ்வலாக நீங்கள் இதெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டீங்களே சார்? கரெக்ட். நான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படி அட்வைஸ் தேவைப்படுற ஒருத்தனை நான் வேலைக்கே எடுத்துக்க மாட்டேன். நீ இங்கிருந்து பாம்பே போகிறதுக்கு முன்னாடி இங்கே உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. நத்திங் இஸ் ப்ரூவ்ட் சார். ப்ரூவ் ஆகலாங்கிறதுனால நீ அந்த தப்பெல்லாம் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. எனிவேஸ், லீவ் தட் அப்பார்ட். நம்ம கம்பெனி அடுத்த வருஷம் ஹெல்த் கேரில் கவனம் செலுத்தி வேலை செய்ய வேண்டியிருக்கு. சூசன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகிறாங்க. ஐ நீட் அன் எக்ஸ்க்ளூசிவ் பர்சன் ஃபார் தட். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த கம்பெனி யூஸ் பண்ணிக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இங்கே வேலையை பாரு. உன்னோட சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் ஆஃபீஸுக்கு வெளியே வச்சுக்கோ. எஸ் சார். எனக்கு எப்பவுமே உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது சார். என்ன நீ மதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை. சில பேசிக்கான வேல்யூஸ் இருக்கு, ஒர்க் எத்திக்ஸ் இருக்கு. அதை நீ மதிச்சா போதும். டேவிட் கிட்ட பேசு, செட் யுவர் ஓன் டீம் அண்ட் டூ யுவர் பெஸ்ட். நீ ஒன்றும் சின்ன பையன் இல்லை. உனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு, உன்னை நிறைய தடவை மன்னிச்சாச்சு. திரும்பவும் அதெல்லாம் எதிர்பார்க்காத, நீ போலாம். தேங்க்யூ சார். அன்பு, எங்க இருக்கீங்க? உங்களை கேண்டீன்ல விட காணோம். வீட்டுக்கு போயிட்டேன் சார். யோ விடாதீங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்களை கீழே பார்த்தேன். அதுக்குள்ள எப்படியா வீட்டுக்கு போக முடியும்? சார் சனிக்கிழமை ஆஃப் டே, வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் சார். என்னையா அது? ஸ்கூல் பசங்க மாதிரி ஆஃப் டே ஃபுல் டேன்னு கதை சொல்லிட்டு இருக்க. அடுத்த 10வது நிமிஷம் நீ இங்க இருக்கணும். சார் நாங்க வர முடியாத நிலைமையில இருக்கோம் சார். யோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இங்க வரல, அதுக்கப்புறம் நீங்க வீட்லயே இருக்க வேண்டியதுதான். நீங்க வர வரைக்கும் நான் கேண்டீன்ல தான் வெயிட் பண்ணுவேன். மாமா சனிக்கிழமை ஆஃப் டேன்னு மத்தியானமே உள்ள ஒரு ஆஃப் மாட்டிக்க போறோமோன்னு பயமா இருக்குது மாமா. இது வரைக்கும் நான் ஆபீஸுக்கு குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். எங்க மாட்டிக்கு போறோமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா மாமா.
ஆபீஸுக்கு வரலனாலும் வேலை போயிடும், குடிச்சிட்டு வந்தது தெரிஞ்சாலும் வேலை போயிடும். அதனால மோகனை குத்து மதிப்பா சமாளிச்சுட்டு ஓடி போயிடுவான். முடியுமா மாமா? முடியணும். மாமா ஆ, நான் ஊதுறேன், வாசனை வரதான்னு பாரு. ஆ, ஆ. ஐயோ டேய், குடிச்ச எனக்கே இந்த கப் அடிக்குதே, குடிக்காத மோகனுக்கு டீடைல் தெரிஞ்சிடு மேடம். மாமா வெயிட் வெயிட், அது ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஒரு மென்டா சொன்ன அப்புறம் இது போலோ போலோ இந்தாம்மா முழுங்கிரு. இந்தடா கட்டா. டேய் கொய்யா மாமா, இந்த கொய்யா எடுத்து ஒரு கடி கடி மாமா. இந்தடா, இத சாப்பிட்ட ஸ்மெல்லே வராது. புலி, உன்னை நம்பி தான்டா கோதாவில இறங்குறோம். மாமா நம்ம தான் ஏதாவது பிரச்சனைனா வெப்பன்ஸ் வச்சிருக்கோம்ல. யூ ஆர் ரைட். இந்தடா கட்டா, இது எந்து, இது மாமாக்கு. அடிப்போமா? டேய் டேய் டேய், இங்கேயே அடிச்சு காலி பண்ணாதீங்கடா, உள்ள போய் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. வாங்க போலாம். என்னையா அது? ஆளுக்கு ஒன்ன கையில வச்சுட்டு புசு புசுன்னு அடிச்சிட்டு வரீங்க. மோகன் சார், கேன்டீன்ல சாப்பாடு ஸ்மெல்லு போகவே இல்லை சார். போன மாசம் போட்ட கருவாட்டு குழம்பு வாசனைல இருந்து நேத்து போட்ட கார குழம்பு வாசனை வரைக்கும் கலந்து கட்டி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கல. இது வரைக்கும் தெரியல, ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏதோ பேட் ஸ்மெல் வர மாதிரி தெரியுது. இல்ல சார், அது வேற ஸ்மெல்லு சார். டேய் கட்ட, அதெல்லாம் சாருக்கு தெரியாதா? தேவையில்லாம ஏன்டா விளக்குற? இல்ல மாமா. Shut up. இல்ல மாமா. Shut up. குடிகார மாதிரியே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றான் மாமா. ஆமா புலி. மாமா குடிகார மாதிரியே சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றான் மாமா. தெரியுது தெரியுது. மாமா கட்ட குடிகார மாதிரியே சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றான் மாமா. புரியுதுடா மாமா. கட்ட குடிகார மாதிரியே சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றான் மாமா. புரியுதுடா. யோ, என்னையாச்சு உங்களுக்கு? முழிக்கிற முழி, பேசுற பேச்சு எதுவுமே சரியில்லையே. இப்போ எதுக்கு எங்களை வர சொன்னீங்க சார்? பெரிய நெல்சன் மண்டேலா உலக அமைதியை பத்தி பேசுறதுக்கு வர சொன்னேன். வேற என்னையா, எல்லாம் சேல்ஸ் ரிவ்யூக்கு தான். ஆகாத சேல்ஸுக்கு ரிவ்யூ ஒண்ணுதான் சார் குறைச்சல். இப்ப கூட அந்த ஸ்மெல் வர மாதிரியே இருக்கு. தலை வலிக்குது சார். இப்ப ஸ்மெல் சரியாயிடுச்சா சார்? இல்லையா, ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல்லாவே இருக்கு சார். ஓல்டு மாங்க்கு ஒரு அவுன்ஸ், ஒரு ஆஃப் பாயில், கொஞ்சோண்டு மென்தாலு, ஒரு போலோ, இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வர ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்குல்ல சார்? டேய் புலி, அவரு கேட்டாரா? இல்ல மாமா. மோடுறாப்பா. ஓகே. ஏயா, உங்க மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கே. ஒரு மாதிரினா எப்படி சார்? முகத்துல ஒரு சிரிப்பே காணுமே. யோ, இதுக்கு அதுவே பெட்டர். சார், கேட்க வேண்டிய கேள்வியை சீக்கிரம் கேட்டு எங்களை அனுப்பிடுறீங்களா சார்? சரி, இந்தியாவின் தலைநகரம் எது? மாமா மாமா, சார சிரிக்க வேணாம்னு சொல்லு மாமா. இப்ப இருக்க நிலைமைக்கு நாம சிரிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாது. பெரிய மதன் பாபு இவரு, சிரிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான், பட்டா இல்லாத லேண்ட்ல இவன் கொட்டா போட்டுட்டு இருக்கான்? என்ன மச்சான், அடுத்த ஐபோன்ல இவன் ஏஸ்டி பண்றான்? வா கார்த்திக். ஹாய் கார்த்திக். என்ன வேணும்?
ராஜி தனியாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா, அதான் ஜஸ்ட் கம்பெனி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அப்புறம் ராஜி, அந்த விடுகதைக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. யோசிச்சு சொல்றேன். See you. பை. கார்த்திக், ராஜி சான்ஸே இல்லை. அவன் எதுக்கு இங்க வந்தான்? யாரு? உன்கிட்ட பேசிட்டு இருந்தவன் யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியும், கௌதம் தானே, சூசனோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவனுக்கு இங்க என்ன வேலை? சும்மாதான் உன்னை தேடி வந்தாரு. நீ இல்லைன்னதும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசுனா? அவர் யாரு என்னன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது ஒண்ணு சொல்லி சிரிக்க வச்சிடறாரு. என்ன விடவா? நீங்க அடிக்கிறதெல்லாம் மொக்க ஜோக்கு, அவரு வேற மாதிரி. உனக்கு அறிவே இல்லையா ராஜி? என்ன? எவனோ ஊர் பேர் தெரியாதவன் உன் பக்கத்துல உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். நீ ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்க. நீயே கார்த்திக் இவ்வளவு டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? என்கிட்ட நீ சரியா முகம் கொடுத்து பேசவே 1 மாசம் ஆச்சு. எவனோ ஒருத்தன் வரான், முதல் நாளே உன் பக்கத்துல உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். என்ன பொறாமப்படுறியா? பொறாமப்பட மூஞ்ச பாரு. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். கட்டுப்போகுது. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி கோவப்படுற? இப்ப கூட தான் நீ சூசன் கிட்ட அன்பா பாசமா அக்கறையா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கிட்டேன் நானு. நான் பேசுறது வேற, அவன் பேசுறது வேற. என்ன வேற? எல்லாம் ஒண்ணுதான். அவனை பத்தி ஒன்னும் தெரியாது உனக்கு. அவன் ஒரு மோசமான வில்லன். அவன் சூசனை பத்தி எவ்வளவு அசிங்கமாலாம் பேசியிருக்கான் தெரியுமா உனக்கு? பேசுனா பேசிட்டு போறான். சூசனை பத்தி அவனுக்கு தெரியுது, அதனால பேசுறான். அவன் என்ன பத்தியா தப்பா பேசுறான்? அடுத்து உன்னை பத்தி தான் தப்பா பேசுவான். அதெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டான். சம்பந்தம் இல்லாம எதுக்கு என்ன பத்தி தப்பா பேச போறான்? முட்டாளா நீ? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. கார்த்திக், தேவையில்லாம வார்த்தையை விடாத. ஏய், அவன் தப்பான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. வேணா கார்த்திக், அசிங்கமா பேசாத. வாயை மூடிட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முடியாது. நான் அதுக்கு நீ சொல்றத கேட்கணும்? நான் என்ன பேசுறேன்னு தெரியாமலே என்ன பத்தி தப்பா பேசுறல்ல? நீ என்ன பேசுனேன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவன் என்ன பேசுவான்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? அவனோட பேசாத. ஏன்? எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் ஒரு காரணமா? எனக்கு ஒழுங்கான ஒரு காரணம் சொல்லு. ஏன்? எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேனே, அந்த ஒரு காரணம் போதாதா? எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீ பேசக்கூடாது, அவ்வளவுதான். இங்க பாரு கார்த்திக், இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நியாயமான ஒரு காரணம் சொல்லு, இல்லன்னா நான் உன்கிட்ட பேசதான் போறேன். என்ன மச்சான், சூசன் வாழ்க்கையில அவன் பிரச்சனை ஏற்படுத்துவான், நீ கௌதம் வச்ச. அவன் உன் வாழ்க்கையில கபடி ஆட்டு போறான். சூசனுக்கு வைக்க வேண்டிய ஆப்பு மிஸ் ஆகி உனக்கு நீயே வச்சுட்டியா மச்சான்? மச்சான் அடிச்சு கியூபிக்க உடைச்சிடாதடா.